So hi children, so today we are going to see the next subheading, that is geomorphic process. So what is the meaning of geomorphic process? It's nothing but we are going to see the earth shape process or the earth formation process. So here geo means earth. What? Geo means earth and morphic means shape, form or structure of the earth. So we are going to see the process of the earth. The forces that act from the earth's interior towards the earth's surface are called internal process. அதாவது வந்து இப்போ நம்ம வந்து previous classes we discussed, okay, the interior parts like core, mantle, crust. I'm not crust, core, mantle, that is upper mantle, lower mantle, everything we discussed, no. So inside, so அதெல்லாம் என்னது interior parts of the earth. So அங்கே நடக்கிற ஃபோர்ஸஸ்னால earthோட சர்ஃபேஸில் சேஞ்சஸ் வரும்போது வந்து அதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்றத சொல்கிறோம், ஓகே, ஆர் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் we are telling it as a internal process. ஸோ இங்கே இந்த இன்டீரியர்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ்னால என்னாகும் அப்படின்னா பில்ட் த லேண்ட்ஸ்கேப், ஓகேவா. ஸோ லேண்டில் வந்து நிறையா சேஞ்சஸ் நடக்கும், ஓகே. ஃபோர்ஸஸ் உள்ளே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கம்லாம் வந்ததுன்னா மேலே பூமியில் வந்து என்னது நிறையா சேஞ்சஸ் வரும், ஓகேவா. இப்போ சுனாமியெல்லாம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊரெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து நிறையா வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் ஆதேர், அதாவது சில ஊர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளேயே மூழ்கியே போயிடுச்சு. ஸோ அப்போது ஃபோர்ஸஸ் பூமிக்கு அடியில் நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்னால வந்து மேலே சர்ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அப்படி சேஞ்சஸ் வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோப்போகிராஃபிக் ரிலீஃப், ஓகேவா. டோப்போகிராஃபிக் ரிலீஃப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அதாவது வந்து அந்த நிலப்பரப்பு சேஞ்சஸ், ஓகே. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், மாற்றங்களை தான் நம்ம டோப்போகிராஃபிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், எந்தெந்த ஃபோர்ஸஸ்னால எர்த்தில் வந்து சேஞ்சஸ் நடக்கும், என்னென்ன ஃபோர்ஸஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்னால, ஓகேவா. வாட்டரோட ஃபோர்ஸஸ் ஆறு, ஓகேவா. ஸோ ஆறு, காற்றாற்று, வெள்ளம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஆறெல்லாம் வந்து அதிகமாக ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சுட்டு வரும்போது நிறைய ஊரெல்லாம் வந்து அழிஞ்சு போய்டும், ஓகேவா. அப்புறம் வந்து அங்கே வந்து அந்த இடமே வந்து நிறையா சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிளேசர் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிமலை, ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து விண்டு, ஓகே. ஸோ காற்று அதிகமாக வர்றது, புயல் ஃபார்ம் ஆகிறது, ஓகே. அண்ட் வேவ்ஸ், சுனாமி. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால் நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸில் அதோட சர்ஃபேஸே வந்து சேஞ்ச் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஆர் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபர்ஸ்ட் we saw two things, that is endogenetic process and exogenetic process. Endogenetic process is nothing but the forces that act from the earth's interior, okay, from the earth's interior is known as the internal process or endogenetic process. And the forces that act on the okay, so listen here, from the, on the, ஓகே. ஸோ மேலே இது உள்ள, இது வெளியில். அப்போது ஏர்த்துக்கு மேலே நடக்கக்கூடிய நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர்னாலையோ கிளேசர்னாலையோ விண்டுனாலையோ நடக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஆர் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். ஸோ தீஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா லேண்டோட ப்ராசஸவே என்ன பண்ணிடும், கிழிச்சிரும், டேர் பண்ணிடும் அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ இட் வில் டேர் down into relatively low elevated plains, okay. ஸோ அது என்னவாயிரும்னா லேண்டோட ஷேப்பையும் மாற்றி இட் வில் சேஞ்ச் இட் ஆஸ் அ பிளெயின் ஏரியாவாகவும் இல்லை வந்து லேண்டோட ஷேப்பவே வந்து இட் வில் சேஞ்ச், ஓகேவா. ஸோ நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் த இன்டர்னல் ப்ராசஸ். இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னோடனே we already discussed. ஸோ இன்டர்னல் ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்கும்னா த இன்டர்னல் ப்ராசஸ் ஜெனரேட் ஹீட். ஸோ உள்ளுக்குள்ளேருந்து என்ன வரும், ஹீட் வரும். அண்ட்
eject materials from deep below the earth's crust. ஓகேவா? ஸோ இன்சைட்லேருந்து வெளியில் ஹீட்டாகவும் நிறைய மெட்டீரியல்ஸில் எர்த் க்ரஸ்டில் வரும். ஸோ இந்த இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து தான் என்னது இஸ் த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் பவர் ஃபார் திஸ் ப்ராசஸ். இதுதான் வந்து என்னது ரொம்ப முக்கியமான ஒரு பவர் இந்த என்னது த இன்டர்னல் ப்ராசஸ் நடக்கக்கூடியதுக்கான ஒரு விஷயம். வாட் இஸ் தட் இஸ் ஹீட் which generates from the internal process. So here we are going to see plate tectonics. Plate tectonics அப்படின்றது வந்து it's nothing but lithosphere. So lithosphere அப்படின்றது we know lithosphere is a already we discussed, right? Spheres of earth அப்படின்றது என்னது lithosphere, atmosphere, அதுக்கப்புறம் என்னது yes ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். ஸோ இதில் லித்தோஸ்பியர் அப்படின்றது வந்து பாறைகள். ஓகே, ஸோ இந்த லித்தோஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு அ நம்பர் ஆஃப் ஹியூஜ் ஸ்லாப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ லித்தோஸ்பியரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நிறையா ராக்ஸாக இருக்குது. டிவைட் இன்டு அ ஹியூஜ் ஸ்லாப்ஸ் ஆஃப் ராக்ஸ், நிறைய ராக்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்றோம். ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸை வந்து நம்ம டூவாக டிவைட் பண்ணுறோம். தட் இஸ் மேஜர் அண்ட் மைனர் பிளேட்ஸ். ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து என்ன ஆகுது, தனியாகவே வந்து இட் வில் ஃப்ளோட் ஓவர் த மேண்டில். ஃப்ளோட் ஓவர் த மேண்டில். ஸோ மேண்டில் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே வந்து இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா நம்மளோட ஸ்ட்ரக்சரில். ஸோ கோ பேக் டு தட் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூ கேன் see here. ஸோ திஸ் இஸ் த மேண்டில். ஸோ இந்த மேண்டிலில் வந்து திஸ் இஸ் த மேண்டில், தட் இஸ் லோவர் மேண்டில் அண்ட் இன்னர் மேண்டில். ஸோ இந்த மேண்டிலில் தான் என்ன ஆகுது, அது வந்து ஃப்ளோட் ஆகுது. ஓகேவா, மிதக்குது. ஓகே, ஸோ ஸோ collisions of these plates, இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து எல்லாமே வந்து கொலாபரேட், எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மவுண்டன். ஓகேவா, தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக மிதக்கக்கூடிய ஸ்லாப்ஸ் ராக்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது, எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து ஒன்று சேருது. ஓகேவா, ஒன்று சேர்ந்து தான் நமக்கு என்னென்னா ஒரு மவுண்டனாக வந்து என்ன பண்ணுது, உருவாகுது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது என்னது and other irregular surface feature both on land and ocean floor. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்று மோதி ஒரு பெரிய பாறையாக உருவாகிட்டு நமக்கு வந்து என்ன ஆகுது, லேண்ட்லேயும் சரி ஓஷன் அதாவது கடல் கடையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பாறைகளாக உருவாகுது. ஸோ இந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the movement of tectonic plates is due to thermal energy. ஸோ இந்த மூமெண்ட் எதனால நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் எனர்ஜி அப்படின்றதுனால. ஓகேவா, தெர்மல் எனர்ஜி அப்படின்றது வந்து என்னது, தெர்மல் எனர்ஜி அப்படின்னா ஒரு வெப்ப ஆற்றல். ஓகேவா, ஸோ இது ஹீட்னால தான் வந்து இந்த மூமெண்ட் நடக்குது. ஸோ நவ் வி ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பிளேட் மூமெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சா, அப்போது அடியில் பூமிக்கு அடியிலையுமே வந்து நிறையா சேஞ்சஸ், அதாவது பாறைகள் வந்து ஒன்றோட ஒன்று மோதும் போது இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் ஒன்றோட ஒன்று கொலிஷன் மோதும் போது எர்த்குவிக் அண்ட் வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். ஓகேவா, லெட் us see what are the types of the plate tectonics. Okay, so here you have convergent boundary. Okay, so here you have convergent boundary, divergent boundary, and third one is conservative boundary, that is transform boundary. Understood? So let us discuss what is convergent boundary here. Convergent boundary is nothing but here the plate moves toward each other. So என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளேட் என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்று வந்து என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்படி மூவ் ஆகும் போது சில டைம் என்ன ஆகிடும்னா ஒரு பாறை கீழேயும் ஒரு பாறை மேலேயும் சிங்க் ஆகிடும். ஓகேவா, ஒன்று மேலே ஒன்று. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் பவுண்டரின்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபோல்ட் மவுண்டன், அதாவது ஹிமாலயாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னா ஒன்றோட ஒன்று மோதிட்டு நமக்கு ஒரு ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஒரு ரிட்ஜ் உருவாகும்.
ஓகேவா. ஹியர் த பிளேட்ஸ் புல் அவே ஃப்ரம் ஈச் அதர். இப்படி ஒன்று போகும், இப்படி ஒன்று மூவ் ஆகும். ஓகேவா. இது இதை தள்ளும், இது இதை பக்கம் தள்ளும். ரெண்டு ஸ்லாபும் சேர்ந்து ஒன்றோட ஒன்று தள்ளும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்றோம். இது எதனால நடக்குது அப்படின்னா மேக்மா வந்து புஷஸ் ஃப்ரம் த மேண்டில். ஓகேவா. ஸோ அப்போது இந்த புஷஸ் நடக்கும்போது இட் வில் ஹேப்பன். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் டைவர்ஜென்ட் பவுண்டரி அண்ட் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் இஸ் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். ஓகே, வாட் இஸ் தட்? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். Next one, if you see conservative transform. Next one is what? Conservative transform boundary. Conservative transform boundary அப்படின்றது here plates slide horizontally. ஓகேவா, past each other. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாரிசான்டலினா இது இப்படி வரும், இது இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ யூ கேன் see it here. This is coming like this and this is coming like this. So because of this the earthquakes here you can see they have mentioned here earthquakes will form. So here so they have given example as San Andreas fault. Okay. So next is movement of continental plates. Movement of continental plates. So movement of continental plates due to lateral compressional forces. Because of more forces, plates are forced to move upwards and downwards. So நிறைய forces வரும்போது என்ன ஆகுது, இந்த plates ஓகேவா, அந்த பாறைகள் வந்து என்ன ஆகுது, மேலேயும் கீழேயும் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா folding mountains. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கால்ட் folding mountains. So formed by folding are called fold mountains. So folding நால the forces நால வரக்கூடியது fold ஆகுது. So அதனால தான் this is known as folding mountains. The process of folding creates lofty mountain ranges such as Himalayas and the Alps. According to plate tectonics, the plates are in constant motion with an average rate of few centimeters per year. The movement might seem slow, but over million of years. அதாவது வந்து இதோட மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கலாம், million of years ஆகலாம். ஓகேவா. And the continents reading on them move a long way. Okay, for example என்ன கொடுத்துருக்காங்கன்னா 250 million years ago the Indian plate was a part of the Gondwana land. So Indian plate அப்படிங்கிறது என்னது, Gondwana landோட ஒரு plate. So which comprised of modern Africa, Australia, Antarctica and South America. Okay, so இந்தியாவோட ஒரு பார்ட் வந்து என்னென்னா கோண்ட்வானா லேண்ட். இது கம்ப்ரெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 250 million years ஆச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you can see the plate boundaries and associated features here. Okay, so just go through this. Like see here they have given convergent plate boundary. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, convergent plate boundaryனா என்ன, given here. Then transform boundary, ஸ்ட்ராட்டோனிக், வேல்கனிக். இங்கே பாருங்கள், இங்கே வேல்கனோஸ் இருக்குது, இதுதான் ட்ரெஞ்ச், இதெல்லாமே வந்து வேல்கனோஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ லித்தோஸ்பியர். ஓகே, இதுதான் வந்து என்னது, லித்தோஸ்பியர். ஸோ லித்தோஸ்பியரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லித்தோஸ்பியர் தான் வந்து இங்கே வாட் இட்ஸ் அ மவுண்டன்ஸ். ஸோ யூ கேன் see this is the transform boundary, divergent plate and convergent plate boundary. Okay, so next is oceanic crust. So this is the oceanic crust. Okay, then continental crust. So already in the last class we saw what is continental crust and oceanic crust. Okay, so next, and also you can see the changes 250 million years ago. So the Permian, that is sea, you can see the earth's shapes here. See, this is the first shape, and next 200 million years the earth changes like this. See, Australia is going up, then Gondwana land we saw no இதோட பார்ட் வந்து இந்தியாவில் ஒன்று இருக்குது அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா this is
Jurassic. Okay, so 145 million years ago வந்து இந்த மாதிரி இருந்தது. And next 65 million years ago the shape was like this, that is you can see it here. And at last present day the shape of the earth is this one. Okay, now at present the shape of the earth is what? This one. Can see Africa, South America, North America, Asia, India, Australia. So every time when some natural calamities are happening, the changes will happen. Okay, at last we are in the our earth is in the shape of like this. Okay, next, see, approximately 140 years million ago the Indian plate broke away from the ancient supercontinent Gondwana. அதாவது இந்தியா வந்து எங்க இருந்து டிவைட் ஆயிருக்கு? இந்த கோண்ட்வானா பிளேட்ல இருந்து தான் டிவைட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ and began moving north and collided with Asia. So the collision with the Eurasian plate along the boundary between India and Nepal formed the orogenic belt that created the Tibetan plate and the mighty Himalayan mountains. So இதில் என்ன என்னது டிவைட் ஆகிட்டு மவுண்டன் ஹிமாலயா மவுண்டன் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எங்கேருந்து வந்திருக்கோம்? கோண்ட்வானா பிளேட்டில் இருந்து தான் வந்து இந்தியா ஹாஸ் பீன் டிவைடட். ஓகே, so next is earthquake. So here you have activity. Here is the list of few mountains. What are the mountains? Ural Mountains, Andes Mountains, Vindhya Range, Alps Mountains, Satpura Range, Rocky Mountains, Sierra Nevada. So you have to identify and locate. So do one thing. You can take. So note this. I will give this as an activity for you all in homework. Okay. So you can see this activity. So this is your activity. Take your atlas and find what are the places. Okay, try to get a map and mark all these places. Okay, next is earthquake. Very interesting one. Next topic is earthquake. Okay, earthquake. What is the meaning of earthquake? Yes, earthquake na என்னது? நிலநடுக்கம். எப்படி நடக்குது இந்த நிலநடுக்கம்? ஸோ அடியில் ஏதோ நடக்குது. ஸோ நமக்கு எல்லாம் பாட்டியெல்லாம் என்ன கதை சொல்லுவாங்க? பூமாதேவிக்கு கோவம் வந்துருச்சு, ஆர் ஷீ இஸ் டான்ஸிங், அதனால்தான் earthquake அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரிஜினலாக earthquakeனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ earthquakes are generally caused by the sudden vibration in the earth crust. ஓகேவா? ஸோ earthquake அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, சடனாக வந்து ஏதோ வைப்ரேஷன் which happens inside the earth's crust. Okay, and also which spreads outward in all the direction as waves from the source of disturbance. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பூமிக்குள்ளே வந்து some forces, okay, which is because of plate movement, okay, that causes the earthquake. So this point of origin of an earthquake is called focus hypocenter, which generates a series of elastic waves. Epicenter is a point. Okay, so epicenter அப்படின்றது வந்து என்னது? பாயிண்ட். இதுதான் வந்து epicenter. So இந்த epicenter அப்படின்றது வந்து on the surface of the earth that lies directly above the focus. Okay, so it directly lies above the focus. The impact of the earthquake is felt the most at the epicenter. So மோஸ்ட்டாக வந்து earthquake-ஓட இம்பேக்ட் வந்து எங்கே நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த எபிசென்டர் பிளேஸில் தான். ஓகேங்களா? யூ கேன் see the focus or magnitude. Okay, so this is the earthquake and this is the distance focused.
So next is seismic waves. Seismic waves அப்படின்னா என்ன அப்படின்னா earthquake வந்து generate this seismic waves. Okay, earthquake வந்து என்ன ஆகும், இந்த seismic waves அப்படின்றத வந்து உருவாக்கும். So the nature, force and speed of these seismic waves depend on the nature of the medium through which it passes. ஸோ இந்த செஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்றது வந்து இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அர்த்தம் நில அதிர்வு. என்னது? நில அதிர்வு. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன? நில அதிர்வு. அப்போது earthquake வந்து என்ன ஜெனரேட் பண்ணுது? நில அதிர்ச்சி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது? த நேச்சர், அப்புறம் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் தீஸ் செஸ்மிக் waves depend on the nature of the medium through which it passes. ஸோ இது வந்து எல்லாமே இது இயற்கையினால் வரக்கூடியது. அக்கார்டிங்லி தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். 3 வேவ்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆர் பி வேவ்ஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் த earthquake waves and the first to reach the epicenter. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எபிசென்டர் அப்படின்றத. ஸோ அங்கே வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ தீஸ் வேவ்ஸ் பாஸ் த்ரூ எப்படியெல்லாம் பாஸ் ஆகும்னா சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ், எதர் த்ரூ புஷ் ஆர் புல். ஒன்று புஷ் இல்லைனா புல் பண்ணி வந்து இந்த வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகும். இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.3 கிலோமீட்டர் பர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு பாக்ஸில் வந்து ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. CF Richter devised a scale to measure the magnitude of earthquakes. This will come for your one word. Okay, ஸோ இதுதான். இது வந்து ஒன் வேர்டாகவும் வரும். சம்டைம்ஸ் இட் will come for your interior questions also. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ். ஸோ இந்த செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ் அப்படின்றது ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட்ஸ். ஓகே, தீஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஷேக் த கிரவுண்ட் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன். ஸோ இது என்னாகும் அப்படின்னா, இது வந்து அடியில் வந்து ஒரு ஷேக்கை வந்து உருவாக்கும். ஓகேவா? ஸோ த ஆவரேஜ் இதோட வெலாசிட்டி என்னென்னா 1 கிலோமீட்டர் அண்ட் 8 கிலோமீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ் ஆர் சிமிலர் டு பி வேவ்ஸ், ப்ரைமரி வேவ்ஸ் மாதிரி. பட் தே ட்ராவல் ப்ரைமர்லி அலாங் த கிரவுண்ட் சர்ஃபேஸ். இது எல்லாமே என்னது? கிரவுண்டுக்குள்ளே நடக்கும். ஸோ தீஸ் வேவ்ஸ் ட்ராவல் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவாக அண்ட் ஆர் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும் அண்ட் ரொம்ப டேமேஜஸ் வந்து உருவாக்கும். ஸோ த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தீஸ் வேவ்ஸ் என்னென்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ you can see here, do you know they have given the instrument which records the earthquake wave is called என்னது? Seismograph or seismometer. So the science that deals with earthquake is called என்னது? Seismology. So this will come for your one word. Next is tsunami. Okay, so this is also, it's a very இது வந்து நமக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வாக இருந்தது. சுனாமி. The word tsunami is a Japanese term meaning the harbor waves. ஸோ சுனாமிக்கு என்ன மீனிங் இவ்வளோ நாள் எல்லாத்துக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ சுனாமி அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஹார்பர் வேவ்ஸ். இட் இஸ் அடாப்டட் டு டிஸ்கிரைப். இது வந்து எதுக்காக நம்ம வந்து அடாப்ட் பண்ணோன்னா, டு டிஸ்கிரைப் லார்ஜ் செஸ்மிக்கலி ஜெனரேட்டட் சீ வேவ்ஸ் காஸ்ட் பை earthquake. ஸோ கடலுக்குள்ளே வந்து நடக்கக்கூடிய earthquakeனால வேவ்ஸில் என்ன ஆகும்? ரொம்ப ஹைட்டில் வெளியில் வரும். Sumerian explosion and landslides. These waves travel at a great speed and the length of the waves exceeds 600 kilometers. So ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேவா? அதே மாதிரி 600 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸீட் ஆகும். These waves reach to a height of more than 15 meters near the seashore and are capable of causing destruction along the coastal areas. ஓகேவா?
So the 2004 Indian Ocean earthquake that caused tsunami is the sixth deadliest natural disaster which traveled at a speed of 600 km per hour with an estimated death toll of 280,000 people. So 2004 வந்து ஒரு பெரிய சுனாமி வந்தது. ஓகேவா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சுனாமியில் வந்து நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட 2,80,000 பேர், நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ த எர்த் இது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதோட தாக்கம் தான் வந்து சுனாமியாக வந்தது. ஓகேவா. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 0.58 ஹார்ஸ் எங்கே சென்னையை ரீச் பண்ணுறக்கு. ஓகேவா. ஸோ சென்னையில் கூட நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ on 26 December 2004 a tsunami occurred in the Indian Ocean. It was the result of the Indo-Australian plate subducting below the Eurasian plate. It was caused by an earthquake measuring a magnitude of above 9 in the Richter scale. ஸோ என்னது Richter scale எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்காங்க? 9. ஓகேவா. ஸோ earthquake caused by the sea floor to uplift, displacing the sea water above. So this also will come for your one word. Next is volcanoes. ஸோ volcanoes also எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்னது நீங்களா 6th படிச்சுட்ருப்பீங்க. volcanoesனால் என்னது? எரிமலை. ஓகேவா. ஸோ volcano அப்படின்றது வந்து என்னது? அது வந்து ஒரு நெருப்பு குழம்பு. ஓகேவா. ஸோ இந்த volcano is a vent or an opening on the surface of the earth's crust through which hot, solid, liquid and gaseous materials, அதாவது magma, erupt out to the surface from the earth's interior. ஸோ சாலிடாக லிக்விடாக என்ன ஆகும்? சில டைம் வெடித்து பாறைக்குள்ளேருந்து, அதாவது இந்த வேல்கனோக்குள்ளேருந்து வெளியில் வரும். magma rises up and ejects on the surface as lava. ஸோ அது ரைஸ் ஆகிட்டு கீழே லாவாவாக வந்து வெளியில் சர்ஃபேஸ்க்கு வரும். வேல்கனோஸ் ஆர் ஆல்சோ ஃபார்ம்டு வென் பிளேட்ஸ் மூவ் அப்பார்ட். ஸோ என்ன ஆகும்? வேல்கனோஸ் எதனால் வரும்? பிளேட்ஸ் ஒன்றோட ஒன்று மூவ் ஆகும் போது வந்து இட் வில் கம். ஓகே. ஸோ volcanoes generally have the following major components. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு magma chamber, a large pool of liquid rock found beneath the surface of the earth. ஓகேவா. ஸோ லிக்விடாக வந்து வெளியில் வருது. அடுத்தது vents அப்படின்னா an opening serving as an outlet of for ஏராக வர்றது, இல்லை வந்து ஸ்மோக் புகையாக வர்றது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூமெஸ். ஓகே. ஸோ இந்த ஃபியூமெஸ் அப்படின்னா தீப்பொறிகளாக வர்றது. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்மா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. மேக்மானா என்ன அப்படின்றது அந்த மேண்டல்லேருந்து வரக்கூடியது. ஓகே. ஸோ அடுத்தது வேல்கனிக் கோன். ஸோ இது வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். அ லேண்ட் ஃபார்ம் பில்ட் பை த மேக்மா ejected from the வென்சன் in the shape of a cone. இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ you can see the volcanoes here. So the next is crater, a bowl shaped depression found at the top of the volcanic. ஸோ என்ன ஆகும்? ஒரு கோன் மாதிரி இருக்கும், மேலே வந்து என்னது பவுல் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து இட் வில் பி அ பவுல் ஷேப். ஸோ based on the periodicity of eruptions, volcanoes are classified into என்னன்னா active volcano, அப்புறம் dormant volcano, அப்புறம் extinct volcano. The term volcano is derived from the Latin word Vulcan, which is the name of the Roman god of fire. ஸோ காட் ஆஃப் ஃபயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மலை. ஸோ இதுக்கு அடியில் இருந்து தான் வந்து we are getting it. ஸோ இங்கே தான் மேக்மா சேம்பர் நடக்குது. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ செகண்டரி கோன், செகண்டரி வெண்ட், அப்புறம் மெயின் வெண்ட், கிளாட்டர், லாவா ஃப்ளோ. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து let us see what is active volcano. ஸோ ஆக்டிவ் volcano அப்படின்றது வந்து யூ கேன் see புகையாக வருது இல்லையா, அதுதான் வந்து என்னது ஆக்டிவ் volcano. Active volcanoes are those which constantly eject volcanic lava gases. இங்கே பாருங்கள், கேஸஸாக வெளியில் வருது. And fragmented materials. Mount St. Helens in the United States. இது எங்கே இருக்குது? Mount St. Helens in the United States. அடுத்தது வந்து dormant volcano.
dormant volcano or sleeping volcano. என்னன்னா volcanoes that do not show any sign of volcanic activity for a long period of time are known as dormant volcano. ரொம்ப நாளைக்கு அது volcanoன்னு தெரியாது. Sometimes there may be a sudden explosion. So சடனாக வந்து what it will cause some explosions, okay, and cause loss of damages, loss of life and property. இது வந்து மவுண்ட் ஃபியூஜி ஜப்பானில் இருக்குது. அடுத்தது எக்ஸ்டென்ட் வேல்கனோ. எக்ஸ்டென்ட் ஆர் டெட் வேல்கனோ அப்படின்றது when a volcano permanently stops its volcanic activity, then it is called as a extent. அதாவது வந்து பெர்மனண்ட்டாகவே வந்து அதோட அந்த நெருப்பு வந்து உள்ளேருந்து வர்றதையோ, அதோட ஆக்டிவிட்டி ஸ்மோக் வர்றதையோ, இல்லை இது நெருப்பு பொழியறதையோ ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா that is known as the what? Dead volcano. Okay, it is in Mount Kilimanjaro, Tanzania or Thiruvannamalai, Tamil Nadu. Okay, so they have given you one activity. Take a bottle filled with soda, give a few shakes. Now twist the cap, open. What do you observe? So அந்த மாதிரி தான் வந்து volcanosலேருந்து வரும். Volcanoes can also be classified based on their structure and composition. So அதோட structure basisலையும் வந்து we can divide the volcano. That is what? Composite volcano and shield volcano. So first is composite volcano. Composite volcano is also known as strata volcano, is a conical volcano. So இது வந்து கோன் மாதிரி இருக்கனால we tell it as a conical volcano. Okay, so it is built by many layers of hardened lava, pumic and volcanic ash. These are commonly found in the Pacific Ocean. Example, Fuji, Japan. அப்புறம் volcanic dome அப்படின்றது a lava dome or volcanic dome is roughly a circular mount. இது வந்து circle மாதிரி இருக்கும். Okay, so as the lava is rich in silica which intense viscosity, it is prevented from flowing far. So இது வந்து it's prevented, ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகாது. So it is prevented. It is in example is Paricutin in Mexico. Okay, next is shield volcano. So shield volcano அப்படின்றது you can see the shape of the shield volcano here. Shield volcanoes are formed by intense viscous lava. Okay, so this is shield volcano. These are shallow deposition with gently sloping inside. So இது உள்ள வந்து what ஒரு நல்ல ஹோல் மாதிரி இருக்கும். Hence the lava flows out in all directions. ஸோ இதுலேருந்து என்னது எல்லா டைரக்ஷன்லையும் வந்து லாவா வெளியில் வரும். இது வந்து மௌனா லோ ஹவாயில் இருக்குது. ஸோ now distribution of earthquakes and volcanoes. Most earthquakes and volcanic eruption do not strike randomly but occur along the plate. ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே வந்து என்னவாகும்? It will occur on the along with the plate-ஓட மூமெண்ட்ஸ்னால. ஓகேவா? ஸோ எல்லா வேல்கனோஸும் என்ன சொல்கிறாங்க? It will occur with the எதுவுமே வந்து வாட் ரேண்டம் அப்படின்னு அந்த ஷேப்ஸ் இல்லாமையோ இல்லை வந்து ஒரு சீரற்றோ இல்லாமல் தோராயமாக நம்ம சொல்கிறது கிடையாது. எல்லாமே வந்து it happens along with the plate boundaries. Okay, so one such area is the circum-Pacific ring of fire. Okay, so this you will be having in the map and you have to mark it. Okay, Pacific ring fire அப்படின்றது. So this is இது மேப்பில் வரும். Where the Pacific plate meets many surrounding plates. The ring of fire is the most seismically and volcanically active zone in the world. The other distinctive major belts are mid-oceanic ridge, mid-continental belts and alpine Himalayan belt. Effect of volcanoes. Volcanoவோட effective என்ன இருக்கும் அப்படின்னா constructive effects அப்புறம் destructive effects. Volcanic materials enrich the soil fertility that promotes agricultural activity. The hot volcanic region helps in generating geothermal energy. Many dormant and active volcanoes are the most attractive tourist spots of the world. ஸோ இதுலேருந்து என்னென்னா நம்மளோட சாயில் வந்து அதோட ஃபர்டிலிட்டியை வந்து it gives some richness to the soil and also it gives some thermal energy and also most of the places are tourist places.
So most of the volcanic materials are used as building materials also. Next, destructive effects அப்படின்றது volcanic eruption causes earthquake. ஓகே ஸோ இந்த வேல்கனோஸ்னால என்னென்ன காசஸ் என்னென்ன நெகட்டிவ்னஸ் இருக்குன்னா earthquakes இருக்கும், அப்புறம் நிறைய இடத்த எரிச்சிரும். ஓகே, ஃப்ளாஷ் லவுட்ஸ், அப்புறம் மட்ஸ்லைட் மண் சரிவு, அப்புறம் பாறைகள் வந்து விழுகிறது ராக் ஃபால். லாவா கேன் ட்ராவல் வெரி ஃபார் அண்ட் பேர்ன். ஸோ இது வந்து என்னென்னா நிறைய ரொம்ப தூரமான பிளேசஸ்க்கு எல்லாமே வந்து இட் கேன் ட்ராவல். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், இட் எரிச்சிரும், டேமேஜ் பண்ணிடும். ஸோ த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஆஷ் மேக்ஸ் ப்ரீதிங் ஹார்ட் அண்ட் இரிட்டேட்டபிள். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய புகையும் டஸ்ட்டும் என்ன ஆகும், நமக்கு நிறையா இரிட்டேஷன்ஸ் வரும். ஸ்மோக்கிங், அதாவது வந்து மூச்சு விடுற ப்ராப்ளம்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும். ஸோ வேல்கனிக் எரப்ஷன்ஸ் கேன் ஆல்டர் த வெதர் கண்டிஷன் அண்ட் டிஸ்டர்ப் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது வந்து என்னது, வெதர் கண்டிஷனை மாற்றும், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஓகேவா, ஏன்னா புகை நிறைய வரும்போது, புகை மூட்டம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது in and around the volcanic regions. Okay, so that's all. Your lesson comes to an end. So here they have given some recap. So spheres of the earth na enna, litho, atmosphere, hydrosphere and biosphere. So earth's interior வந்து crust, mantle and core னு divide ஆயிருக்கு. So அடுத்தது வந்து based on composition, the crust, mantle and core are referred to as Sial, Saima and NIFE respectively. The formation and deformation of landforms on the surface of the earth are due to எந்தனால, continuous internal and external process. So the lithosphere is composed of major and minor tectonic plates. The earthquake is the shaking or trembling of the earth crust. Earthquake and volcanoes are useful to understand the earth's interior. So this is your recap. So your first geography lesson is completed. So you have here they have given exercises. Choose the correct answer. So go through the lesson and try to mark all the one words by yourself. Okay, try to mark the one words. So just go through the videos, and in next video or next video I will post question answers and the map. Here they have given the map skill. Okay, you have to mark Pacific Ring of Fire, earthquake prone zones, locate any two active volcanoes of the world, Himalayas and Alphas Range, Rift Valley of East Africa. So you have to take your world outline map and you have to mark all these places. Okay, so that's all children. So let us discuss the question answers in the next class. Thank you.